அன்ஷிதா. எல்லாரும் வந்து செல்லம்மாவா என்கிட்ட எல்லாரும் சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டு பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நான் அன்ஷிதாவா உங்கள் வீட்டு பொண்ணுன்னு நீங்கள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் வந்து இந்த தடவை பிக் பாஸ் சீசன் 8ல் உள்ளே வர போகிறோம். எல்லாரோட பிளெஸ்ஸிங்கும் ப்ரேயரும் சப்போர்ட்டும் எனக்கு வேணும். எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, உங்களோட எல்லாம் அன்பு கொடுங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டு பொண்ணு அன்ஷிதா அப்படின்னு நான் உங்களை எல்லாரையும் சொல்ல வைக்கும். அந்த மாதிரி நான் இருக்கும். நிஜமாக நான் என்னென்னு நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், மிஸ் யூ. அண்ட் ஒரு வழியாக பிக் பாஸ் உள்ள 18 கண்டஸ்டன்ட் இறங்கிட்டாங்க. இதில் விஜய் சேதுபதி தாறுமாறாகவே நிறையவே செஞ்சு விட்டார். எல்லா கண்டஸ்ட்டுமே சிரிச்சுக்கிட்டே. அவருடைய ஹோஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் லெவலில் இல்லைனாலும் இவருடைய பாணியில் செம்மையாக செஞ்சு விட்டார்னே சொல்லலாம். அண்டு தக் லைஃப்க்கு எந்த பஞ்சமே இருக்காது சாட்டர்டே சண்டேஸில். இப்போ நம்ம அங்ஷிதா அண்ட் அர்ணவ் நமக்கு ஏற்கனவே இந்த பேரை பற்றி வெளியில் தெரியும். அண்ட் இந்த பேர் உள்ளே வராங்க. உள்ளே வந்தவுடனே அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் ஆகுறாங்க. இதுவே ரொம்ப பெரிய நடிப்புன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அங்ஷிதா முதல் வீடியோ வெளியிட்டிருக்காங்க, நான் பிக் பாஸ்க்குள்ளே போகிறேன், உங்களுடைய சப்போர்ட் வேணும், செல்லமாலை கொடுத்த சப்போர்ட், அதே மாதிரி நான் அங்ஷிதாவாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அர்ணவ் சைடில் தான் பயங்கரமாக நேற்று தக் லைஃப்லாம் நடந்துச்சு. விஜய் சேதுபதி அவர் ஒரு கொஸ்டின் கேட்க மொத்தம் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் நான் இல்லை, என்கிட்ட வாங்குகிற அளவுக்கு நீங்கள் இல்லைன்ற மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாய் தான் உங்களுக்கு சூன்யமேன்ற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டார் விஜய் சேதுபதி அவர்கள். உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா உங்கள் வாயை அதை கெடுத்துரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தமும் கொடுத்து அர்ணவ் அனுப்பியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அர்ணவ் விட்ட வார்த்தை என்னென்னா, நான் ஆம்பளை இல்லை பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் விட்டு வச்சிருக்காரு. அது நான் ஆம்பளை பொம்பளை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்கும்போது ஆம்பளைனா இன்னும் கொஞ்சம் கெத்து காட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஸோ அவருடைய நோக்கம் எல்லாமே நேற்று அவர் பேசுகிறதுலே தெரிஞ்சுது. அவர் கண்டிப்பாக அவரை வச்சு செய்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அன்ஷிதா அண்ட் அர்ணவ் இவங்களுடைய பேர் வந்து எப்படி போக போகுதுன்றது போக தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த மாதிரி அப்டேட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சதை லைக் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.